தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. நீங்க எப்படி பாக்குறீங்க இதை? நயினார் நாகேந்திரன் வெர்சஸ் டிடிவி தினகரன் மோதலுடைய பின்னணின்றது பாஜக என்ன முடிவு எடுத்திருக்கு, என்ன கேம் பிளே பண்றாங்கன்னு தெரியலன்ற ஒரு கருத்து தானே முன்வைக்கப்படுது. இல்லை, பாரதிய ஜனதாவை பொறுத்தவரையும் மற்ற மாநிலங்கள் மாதிரி தமிழ்நாட்டுக்குள்ளே அவ்வளோ எளிதாக கருத்தியல் ரீதியாக உள்ள நுழைய முடியல, ராமர் கிருஷ்ணன் நுழைய முடியல. அப்போ ஏதாவது ஒரு கட்சியை அழித்து தான் அவங்க உள்ளே வரணும்னு நினைக்கிறாங்க. அது பாம் வச்சு தகர்க்காமல் அவங்க அதை ரொம்ப இயல்பாக கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிடங்களை சிதைக்கின்ற வேலையில் அவங்க ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான் பார்க்கணும். அந்த வகையில் அதிமுகவை ஒவ்வொரு வட்டாரமாக, ஒவ்வொரு சாதியாக, ஒவ்வொரு பகுதியாக அதை சிலுசிலான்னு உருக்கிட்டிங்கன்னு வடிவில் சொல்கிற மாதிரி அந்த மாதிரியான வேலைகளில் தான் ஈடுபட்டிருக்கிறாங்க. இப்போ நயினார் வர்சஸ் டிடிவிங்கிறது அதிமுகவில் இருக்கும்போதே அவர்களுக்கு அந்த இஷ்யூ தொடங்கிருச்சு. இப்போ 2001 அவர் அமைச்சர், முதல் முறை வெற்றி பெறும்போதே அமைச்சர். 2011 அவங்க ஜெயலலிதா அம்மையார் அவர்கள்ட்ட ஒரு குட் புக்ஸில் கொஞ்சம் இல்லை, அதனால் எம்எல்ஏ தான் அமைச்சராக முடியல. நிறைய விஷயங்கள் ஏதோ கிரானிக்ட்டு நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. என்ன சொல்லுவாங்க, 2001 முதலமைச்சர் கேண்டிடேட்டாக டிடிவி சொன்னதில் இவரும் உண்டுங்குவாங்க. இவரை ஓபிஎஸ் முன்னிறுத்தும் போதே இவர் பேரெல்லாம் முன்னிறுத்த வாய்ப்பு முன்னிறுத்துறாரா? ஆமாம், டிடிவி தானேங்க எல்லாத்தையும் முன் வச்சார். நயினாரை முன் வச்சதும் அவர் தான். சசிகலா அம்மையார் தானே, சசிகலா அம்மையார்னா டிடிவி எல்லாம் ஒன்று தானே. ஓபிஎஸ்ஸை முன் வச்சது யார்? டிடிவி தான். அதை ஓபிஎஸ் மறுப்பாரா? நயினார் நாகேந்திரனையும் முன்னிறுத்தினது சசிகலா அம்மையார் தான். கூவத்தூரில் கூட அவர் சசிகலா அம்மையார் பக்கம் தானே இருந்தார். அவர் ஓபிஎஸ்ஸை கொண்டு வர வரையும் அவர் சசிகலா ஆதரவாளர் தான், இபிஎஸ் ஆதரவாளர் தான் இருந்தார். இபிஎஸ் ஆதரவுன்னு ஒரு ஆதரவு கிடையாது, சசிகலா முன்னிறுத்திட்டாங்கன்னா அவர் ஆதரிச்சார். இதெல்லாம் ஹிஸ்ட்ரி, நம்ம ஒன்றும் கண்டுபிடிச்சதெல்லாம் சொல்கிறதில்ல. அப்படி ஓபிஎஸ் வந்ததுக்கப்புறம் தான் இவருக்கு பிரச்சனையாகுது, பிஜேபிக்கு போகிறாரு, இவரை ஏற்றுக்கொள்ளலை. ஸோ இவங்க முழுவதுமே டிடிவி கண்ட்ரோலில் உள்ளவங்க தான், ஓபிஎஸ்ஸாக இருந்தாலும் நயினார் நாகேந்திரனாக இருந்தாலும். ஸோ 2001 இவர் மீது நிறைய அந்த கிரானைட் பெட்டிஷன்லாம் நிறைய புகார் போயிடுச்சு. ஏதோ இது பண்ணுறாரு இந்த மாதிரி. அது அவங்களுக்கு பர்சனலாக பிடிக்கல. ஜெயலலிதா அம்மையாருக்கு வேணாம், மினிஸ்டர் பதவி வேணாம், முதலமைச்சர் இது வேணாங்கிற மாதிரி பார்க்கும்போது தான் இது பண்ணிட்டாங்க. இல்லைனா அவர் அப்போ கூட ஆயிருக்கலாம், அப்படி ஒரு தகவல்லாம் சொல்கிறாங்க. அதே போல் இந்த மாதிரியான விஷயத்துலையும் அவர் நயினார் நாகேந்திரனே ஏடிஎம்கேல இருக்கும்போது நிறைய எனக்கு என்னென்ன இப்போ நயினார் நாகேந்திரன் அந்த இடத்துல வச்சது அப்படின்றது அவர் எல்லாருக்குமான ஒரு கனெக்டிங் பாயிண்ட்டாக இருக்கிறார் இல்லையா? அந்த கனெக்டிங் பாயிண்ட்டை வச்சு டிடிவியோ அல்லது சசிகலாவையோ ஓபிஎஸ்சியோ இபிஎஸ்சியோ எல்லாரையும் ஒரு புள்ளியில் இணைக்கலாம் இல்லையே? அந்த ஸ்டாண்ட் எடுக்க மாட்டேன்றது இல்லைங்க. பாரதிய ஜனதா நோக்கம் இணைப்பது அல்ல, மீண்டும் மீண்டும் அவங்க இணைகள், அவங்க சிதறடிக்கிறது தான் அவங்களுடைய நோக்கமே. நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள். இபிஎஸ் வெர்சஸ் ஓபிஎஸ் வந்துச்சு. அப்போ என்ன சொன்னாங்க? கொங்கு மண்டலத்தையும் தென் மண்டலத்தையும் பிரிக்கிறாங்க, கவுண்டர் வெர்சஸ் முக்குளத்தூர் கட்சிங்கிற மாதிரி உருவாக்குறாங்கிற மாதிரியான ஒரு பார்வை வந்தது. அதற்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அப்படி பார்த்தா ஓபிஎஸ் ஒரு முக்குளத்தூருக்கு எதிராக தானே, ஒரு தேவருக்கு எதிராக தானே ஒரு தேவர் தர்மயுத்தம் நடத்தினார். அவர் யாருக்கு எதிராக நடத்தினார்? ஸோ அப்படி ஒரு விஷயம் வந்தது. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அண்ணாமலைங்கிற கவுண்டர் வெர்சஸ் எடப்பாடிங்கிற கவுண்டர் இருக்கும். இன்னொரு ஜாதிக்கும் சண்டையை மூட்டி விட்டாங்க. இப்போ ஒரே ஜாதியிலேயே 2 பேர் ஆளுமையாக இருக்கக்கூடாதுன்னு பார்த்தாங்க. இப்போ அதுவாது வேற கட்சி. இப்போ ஒரே கட்சியிலேயே ஒரு கவுண்டருக்கு எதிராக இன்னொரு கவுண்டர், செங்கோட்டையனுக்கு எதிராக எடப்பாடி, எடப்பாடிக்கு எதிராக செங்கோட்டையன் வருது. அதே மாதிரி தென்பகுதியில் பாருங்கள், நயினார் நாகேந்திரங்கிற ஒரு தேவருக்கு எதிராக டிடிவி தினகரன் இருக்கிறார். இது எல்லாமே பாஜகவுக்கு சாதகமான விஷயம். நீங்கள் என்ன நடக்கும் சாதகம் கண்டிப்பாக சாதகமான விஷயம். அதிமுக சிலுசிலா நுழையுதுங்க. ஏங்க, அதிமுக எந்த காலகட்டத்திலங்க இப்படி பிரிஞ்சிருக்கு? ஜே அணி ஜா அணி ஐயா போன்றவங்களாம் உதாரணமாக இருக்கிறாங்க. அந்த சண்டை கூட எம்ஜிஆர் இறந்தப்போ வந்தது. அப்பையும் காங்கிரஸ் இந்த மாதிரி முயற்சிகளை பண்ணுச்சு. எப்போவுமே டெல்லி சதிகாரர்களின் கூடாரம் தான். அது பாஜகவாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி. மாநில கட்சிகளை அவ்வளோ எளிதாக அவங்க விட மாட்டாங்க. எப்படா ஒரு மாநில கட்சியை உடைக்கிறது அப்படிங்கிற முயற்சிங்கிறது அவங்களுக்கு எப்போவுமே இருக்கும். ஆனால் பாரதிய ஜனதா அது ரொம்ப வீரியமாக பண்ணுறாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி வரலாறு கொஞ்சம் திரும்பி பார்க்குறப்போ திமுகவை தோற்கடிக்கணும் அப்படின்னா அதில் எம்ஜிஆரை உடைச்சி ஒரு பாலிடிக்ஸை இந்திரா காந்தி செய்கிறாங்க அப்படின்ற ஒரு புள்ளி. ரெண்டாவது, அது எல்லாமே எல்லா காலகட்டத்திலும் தேசிய கட்சிகளுக்கு பாதகமான ஒரு சூழல் தானே ஏற்படுத்தும். மீண்டும் ஏன் அதே கேமை இப்போ விளையாடுது? இல்லை, எம்ஜிஆர் நான் சொல்லிடுறேன் வாங்க. எம்ஜிஆர் ஒரே எம்ஜிஆர் விவகாரத்தில் அவர்கள் செய்தது திராவிட கட்சிக்கு வலு சேர்த்தது. ஒன்று, அதாவது திமுகவை உடைக்கணும் அப்படின்னு அவங்க திட்டமிட்டாலுமே அது கடைசி எம்ஜிஆரை உடைத்து கொண்டு வந்தாங்கிறது அபத்தமான குற்றச்சாட்டு. நான் ஆதாரப்பூர்வம் அப்படி ஒரு அரசியல் இருக்கு. இல்ல பேசப்படுகிறது. இல்ல நான் என்ன கேட்கிறேன்னா, இல்ல ஒரே ஒரு நிமிடம் தம்பி, நீங்க அந்நிய செலாவணி மோசடியை காட்டி, இவர் வருமான வரி செலுத்தவில்லை என்பதை காட்டி மிரட்டி இவரை திமுகவுக்கு எதிராக பண்ணாங்க. இந்த 2 விஷயங்களும்
திரு கருணாநிதி அவர்கள் இந்த 2 விஷயங்களையும் முன்னெடுத்து தான் இவரை வந்து கட்சியை விட்டு வெளியேற்றினாரா? யார் எந்த காங்கிரஸ் தலைவர் திரு கலைஞர் கருணாநிதி அவர்கள்ட்ட நீங்கள் எம்ஜிஆரை வெளியேற்றுங்க, அவர் கட்சி தொடங்குறதுக்கு நாங்கள் உதவி பண்ணுறோன்னு காங்கிரஸ் லீடர்ஸ் யாராவது பேசுகிறாங்களா? சொல்லுங்கள். எந்த இந்தியாவில் எந்த நடிகன் மீதாவது வருமான வரிக்கு ஏதாவது அதிகமாக சேர்த்துட்டான்னு ஏதாவது நடவடிக்கை உண்டா? நீங்கள் அன்றைக்கு வெளிநாட்டுக்கு போன எம்எஸ் உதயமூர்த்தியும் மரியாதைக்குரிய மறைந்த இதயம் பேசுகிற ஆசிரியரும் பக்காவாக சொல்லியிருக்காங்க. நாங்கள் தான் அந்த வெளிநாட்டு அந்நிய செலாவணி கணக்கு வழக்கெல்லாம் பார்த்தோம், எந்த குறையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நான் கேட்குறேன், 6 மாதத்தில் நாடாளுமன்ற இடைத்தேர்தல் வந்ததில் திண்டுக்கல்ல அன்றைக்கு காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு எம்பி வேணும்ல கேட்டாங்க. திராவிட கட்சி, அண்ணா கட்சி, இது என்னுடைய சக்தி என்ன என்பதை நான் நிரூபிக்க வேண்டும். எனவே அன்னைக்கு பேசுனாங்க திமுகவினர் ஒட்டு காங்கிரஸ். அது அபத்தமான களத்தில் இருந்த ஐயா போன்றவர்கள் சொல்றாங்க. ஆனா அன்னைக்கு அந்த விமர்சனம் வந்ததை திமுகவினர் சொல்லல. பிற்காலத்துல 92 ஜெயலலிதா அம்மையார் ஆட்சியில போலீஸ் டைரிகள் அப்படிங்கிறதுல ஒரு மூத்த டெல்லி அதிகாரியே நாங்க அதை உடைக்க ட்ரை பண்ணோம், அதுல அன்பழகன், நாவலர், எம்ஜிஆர்லாம் இருந்தாங்கன்னு எழுதியிருக்கிறாங்க. ஆனா ஐயா சொன்னது அந்த காலத்துல சொல்றாங்க. நீங்க சொன்ன விமர்சனமும் இருந்தது. ஆனா அதிமுக கட்சி உருவானது திராவிட கட்சியை உடைக்க முயற்சி பண்ணிருக்கலாம், ஆனா அது உடையல. இல்ல அதுதான் கேக்குறேன். அது பின்னணியா வந்து தேசிய கட்சிகளுக்கு பாதகமான சூழல் தானே வருது. தேசிய கட்சி மட்டும் இல்ல, திராவிடத்துக்கு எதிரான எல்லா கூட்டமும் அழிஞ்சிருச்சு. தமிழ்நாடுனாலே திமுக அதிமுகங்கிற 2 திராவிட கட்சிங்கிற கான்செப்ட் வந்துருச்சு. இப்ப பாரதிய ஜனதா செய்வது அப்படிங்கிறது அன்னைக்கு இருந்த சூழலும் இன்னைக்கு இருந்த சூழலும் ஒண்ணும் இல்ல. அன்னைக்கு அன்னைக்கு வந்து தேசிய கட்சி வலுவா இருந்ததுங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. அன்னைக்கு தேசிய கட்சி வெர்சஸ் திராவிட திமுக அது 2 தான். அதுல அதிமுகன்னு வந்து திமுகவை காலி பண்ணுன்னு பார்த்தா அது எங்கெல்லாம் காங்கிரஸ் வலுவாக இருந்ததோ அங்கதான் அதிமுக ஜெயிச்சிச்சு. கொங்கு மண்டலமும் தென் மண்டலம் தான் காங்கிரஸ் வலுவா இருந்தது. சுதந்திரா கட்சி அது இதுன்னு அந்த பகுதியில் தான் வந்தது. டெல்டா சென்னையில திமுக தான் ஸ்ட்ராங்கா இருந்தது. ஸோ அது தனி கதை. ஆனால் இப்போ பாரதிய ஜனதா வந்து முயற்சிக்கிறது தமிழ்நாட்டில் அப்படி ஒரு தேசிய கட்சியே இல்லை. அன்னைக்கு ஸ்தாபன காங்கிரஸ் பெரிய கட்சிங்க. இந்திரா காங்கிரஸ் தான் சுமாரான கட்சி, ஸ்தாபன காங்கிரஸ் பெரிய கட்சி. அந்த அளவுக்கு இருந்த ஒரு பெரிய இப்போ பாஜக அதிமுகவை பலகீனப்படுத்துது அப்படின்னா என்ன கேமா மாறும் அது? ஏன்னா இப்போ தொடர்ச்சியாக அதிமுக தொடர் தோல்விகளை சந்திச்சுட்டு வருது. ஏறக்குறைய 11 தேர்தலுக்கு மேலே அவங்க தோல்வியை சந்திச்சுட்டு வராங்க. அப்படின்றப்போ ஏற்கனவே திமுகவும் தோற்றுருக்குது. ஆனால் திமுக தோற்றதிலிருந்து மீண்டு வரும்பொழுது அதிமுக அந்த மீட்சியை பார்க்க முடியுமா? இல்லை, அதனால தானேங்க இவங்க பாஜகவின் கைப்பாவியாக மாறிட்டாங்க. பாஜக தானேங்க இயக்குது. சிஎம் கேண்டிடேட் யாருங்கன்னு சொல்றதுலேருந்து எல்லாவற்றையும் பாரதிய ஜனதா இயக்கக்கூடிய ஒரு சூழல் வந்துருச்சு. இப்போ பிரச்சனை நல்லா யோசித்து பாருங்க. செங்கோட்டையன் எடப்பாடிக்கு ரிபல் அப்படின்னு சொன்னீங்கன்னா எடப்பாடிக்கு அவர் எங்க ரிபலா இருக்கிறாரு? எடப்பாடியுடைய எஜமான் தான் அவருடைய எஜமான். மோடி ஐயாட்ட ஐயா எடப்பாடி மட்டும் இல்ல என்னையும் சேர்த்துக்கோங்கிற ரேஞ்சு தானே இருக்கு. அதைத்தான் நம்ம டெல்லி விரும்புது. வசனம் மாதிரி மிகவும் திறமைசாலிகள்ங்கிற மாதிரி செங்கோட்டையன் போட்டி போட்டுக்கிட்டு பிஜேபியை பாராட்டுறாரு, எடப்பாடி போட்டி போட்டுக்கிட்டு மோடி கிட்ட தான் சரண்டர் ஆகியிருக்கிறாரு. டிடிவி தினகரன் கூட பிஜேபியை திட்டாம தன்னுடைய முன்னாள் ஜூனியரான தன்னுடைய சக நண்பரான நயினா நாகேந்திரனை திட்டுறாரு. எடப்பாடியும் பாருங்க அண்ணாமலையை திட்டுவார். ஆளுநரையோ இந்துத்துவ கொள்கையையோ பாஜகவையோ நீட் எதிர்ப்போலாம் பேச மாட்டாரு. அவங்களுடைய பாஜக எதிர்ப்புங்கிறது அண்ணாமலை திட்டுறது, டிடிவியினுடைய பாஜக எதிர்ப்புங்கிறது நயினா நாகேந்திரனை திட்டுறது. அப்ப இவர்கள் யாருமே பாஜகவை திட்டுறது இல்லை. சும்மா இங்க அவங்க நியமிச்சு வச்சக்கூடிய அண்ணாமலையை திட்டுறது, நயினாரை திட்டுறது, இப்படிதான் அவங்க போயிட்டு இருக்கிறாங்க. இது எப்படி ரிபல் ஆகும்? இப்ப எம்ஜிஆர் காலத்துல எஸ்டிஎஸ் உடைச்சிட்டு வந்தாரு. எஸ்டிஎஸ் உடைச்சிட்டு வந்தாருன்னா எம்ஜிஆரை விமர்சித்தாருன்னா அவருக்கு முன்னாடி காங்கிரஸோ இதெல்லாம் இல்லை. அவர் நின்னாரு. ஒரு 2 இடைத்தேர்தலையே தாக்கம் ஏற்படுத்துச்சு. எம்ஜிஆர் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போறதுக்கு முன்னாடி தான் எஸ்டிஎஸ் வந்து தஞ்சாவூர்ல மிகப்பெரிய ஒரு திராவிட இயக்க உணர்வாளர் எஸ்டிஎஸ். அவர் போனதெல்லாம் எம்ஜிஆருக்கு மிகப்பெரிய வருத்தம். அவர் திருப்பி அவர் வந்துட்டார், அது வேற விஷயம். ஒரு உடைச்சுக்கிட்டு போறதுன்னா கிட்டத்தட்ட எஸ்டிஎஸ் கூட சொல்லலாம். இது அண்ணா நகர் மாயவரம் இடைத்தேர்தலையே ஆளுங்கட்சியா இருக்கும் போதே அதிமுக தோக்கடிக்கிற அளவுக்கு எஸ்டிஎஸ் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினார். இவங்களெல்லாம் அந்த மாதிரி நீங்க எப்படி சேர்க்க முடியும்? இடையில ஜெயலலிதாவுடைய தலைமையை எடுத்து திருநாவுக்கரசு கூட ஒரு சின்ன ரிபல் பண்ணார். இவங்களாம் அந்த மாதிரி ரிபலே இல்லையே. அதாவது அதிமுக தலைமையை கைப்பற்றணுங்கிற ரிபலோ வெளிப்படை ஒரு பக்கம் டிடிவி தினகரன் அல்லது வந்து செங்கோட்டையனை தூண்டி விடுறாங்க அப்படின்னா ஒரு பக்கம் கூட்டணி வச்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் தூண்டி விட வேண்டிய அவசியம் எங்க இருக்கு? சீட் பார்கெயின் பண்றாங்களா? ஏதாவது ஒரு ரீசன்? அதெல்லாம் பார்கெனிங்லாம் கிடையாது. அவங்க வந்து அதிமுகவை ஒண்ணுமே இல்லாம பண்ணி இந்த தேர்தலில் அவர்களுடைய நோக்கம் திமுகவை தோற்கடிப்பது அல்ல. திமுக உங்களுக்கு நயினா நாகேந்திரன் தான் மைண்ட் வாய்ஸ்னு சத்தமாவே சொல்லிட்டாரு. எங்களுடைய இலக்கு 2026 2031 அவரே ஓப்பனா மைண்ட் வாய்ஸ்னு சொல்லிட்டாங்களே. அவங்களுக்கு தமிழ்நாடு இப்போது இலக்கு இல்லை, தமிழ்நாடும் இலக்கு. அவங்க என்னைக்குமே ஆர்எஸ்எஸ் வந்து
தொலைநோக்கு பார்வை, ஒரு கொள்கை ரீதியான கட்சி, ஐடியாலஜி, இந்துத்துவ ஐடியாலஜி. மாநிலங்கள் இருக்கக்கூடாது, தேர்தலே நடைபெறக்கூடாது, மொழி உணர்வு இருக்கக்கூடாது, இன உணர்வு இருக்கக்கூடாது, மத உணர்வு, அகண்ட பாரதம். இதுதான் அவங்களுடைய கான்செப்ட். ஸோ தமிழ்நாட்டில் இன்னைக்கு தேர்தல் அரசியல் அவங்களுக்கு முக்கியம் கிடையாதுங்க, கொள்கை அரசியல் தான் முக்கியம். இன்னைக்கு பாருங்க பாரதிய ஜனதா எப்படி கொண்டு வருதுன்னா, புது மார்வாடிகளையும் வட இந்தியர்களையும் இறக்கி புது புது பண்டிகைகளை இறக்குறான். தமிழனுக்கு தொடர்பு இல்லாத பண்டிகை. விநாயகர் சதுர்த்தியே இப்படி தான் கொண்டாடப்பட்டாங்களா 30 வருஷத்துக்கு முன்னாடி? ஸோ அவங்க நோக்கம் வந்து ஐடியாலஜிக்கலாக உள்ள இந்துத்துவா நுழையணும், பண்டிகைகளை நினைக்கணும். திராவிட இயக்க குடும்பமாக இருந்தாலும் வீட்டில் உள்ளவங்க வந்து இந்துத்துவ பண்டிகையை கொண்டாடணும். இப்படி தான் அவங்க ஜெயிக்க வைக்கிறாங்க. அப்போ இவர்களுடைய நோக்கம் திமுகவை இப்போ ஜெயிக்க வைக்கிறதுலாம் கிடையாது. அதிமுகங்கிற ஒரு மிகப்பெரிய கட்சி, தமிழ்நாட்டை அதிக முறை ஆண்ட கட்சி, அதுதான் தொடர்ச்சியான தோல்வியை சந்திக்கிறதன் மூலமாக அதிமுக விழுந்துடும் நம்புதா, அல்லது என்ன அந்த இடத்துல அழிக்கணுங்கிறது நோக்கம்? இல்ல எப்படி அழிப்பாங்க? ஒண்ணு அந்த அதிமுக அழிக்கணும்னா அதிமுகவுடைய முக்கியமான நிர்வாகிகளை தன் பக்கம் இழுக்கிறது அப்படின்னு ஒண்ணு அப்படித்தானே செய்ய முடியும். அதை இழுத்துக்கிட்டு தானே இருக்கிறாங்க. இப்ப யார் அதிமுகவுடைய தலைவர் யார்? எம்ஜிஆர் ஜெயலலிதா யார் சொல்றா? அமித்ஷா மோடின்னு தானே சொல்றாங்க. இவங்க என்னைக்கு ஓபிஎஸ் பையெல்லாம் அங்க போனதுக்கு அப்புறம் படமே மோடி படத்தை வச்சாருங்க. ஒரு திராவிட கட்சி, அறிஞர் அண்ணா பாரம்பரியத்தில் வந்த கட்சி, பெரியாருக்கு 100ஆண்டு விழா கண்ட கட்சி, ஜாதி பேரை நீக்க ஆணை போட்ட கட்சி, கிராம நிர்வாக அலுவலர்களா பிள்ளைமாறு முதலியார் மட்டும்தான் வர்றாங்க, ஒடுக்கப்பட்டவங்க வரணும்னு எம்ஜிஆர் வந்து பண்ண கட்சி, எவ்வளவு ஒடுக்கப்பட்ட மக்களையும் பிற்படுத்தப்பட்டவங்களையும் உள்ளடக்கிய ஒரு திராவிட கட்சி போய் மோடி படத்தை வச்சுக்கிறது. வாரணாசிக்கு போனாரா? இன்னைக்கு ஹரித்துவார் போறேங்கிறாரு. ஹரித்துவார் போறாரா செங்கோட்டையனுக்கு? ஏன் பழனிமலை முருகன் கோயில் இல்லையா அவங்க ஆன்மீகத்துக்கு? உங்களுக்கு எப்போ ராமர் கடவுள் ஆனார்? திடீர்னு ஹரித்துவார் போறீங்க. நம்ம மேற்கு மண்டலத்தில் இல்லாத முருகன் கோவிலா? அதுனா ஹரித்துவாருக்கு போய் ராமரை வணங்க? நான் கேட்கிறது தொடர்ச்சியான நான் கேட்கிறது இல்ல, இதுல எப்படி அதிமுகவை அரசியலில் இல்லாம மாத்தணும்? என்ன இது என்ன எங்க அதிமுகல அண்ணாவை இழிவுபடுத்தி மீட்டிங் போடும்போது உட்கார்ந்து இருக்காங்க முன்னாள் அமைச்சர்கள். இத அண்ணாவை இழிவுபடுத்தி இப்படி இருந்தா போதும்னு நினைக்கிறாங்களா? எப்படி இப்படி இந்த பாஜக எசன்ஸ ஒண்ணு இல்லாம ஆக்குறாங்க. அதிமுக கட்சி ஓட் பேங்க் போலுங்க. ஒரு எம்ஜிஆர் தொண்டை வந்து ஜெயலலிதா தொண்டை கண்ணீர் வடிக்கிறான்ல, அந்த கட்சிங்கிறதே போதுங்க. எம்ஜிஆர் காலத்துல தேவர் கட்சி, கவுண்டர் கட்சி எல்லாம் கிடையாதுங்க. மேற்கு மண்டலத்திலையும் தென் மாவட்டத்திலையும் செல்வாக்கான கட்சி மறுக்கல. அதுக்காக ஆதி திராவிடர்களும் அருந்ததியர்களும் அதிகமாக ஓட்டு போடுற கட்சி வந்து அதிமுக தான். சாருக்கெல்லாம் நல்லாவே தெரியும். பேரு தான் தேவர் கட்சி, கவுண்டர் கட்சி. அதிகமாக தலித் மக்கள் ஓட்டு போடுற கட்சி வந்து அதிமுக தான். உங்களுக்கு இன்னைக்கு அந்த நிலைமை நிறைய மாறி இருக்கு. இன்னைக்கு தலித்துகள் ஓட் பேங்க் அப்படியே டிஎம்கேக்கு போயிருக்கு. பெண்கள் ஓட் பேங்க்னாலே எம்ஜிஆருக்கு வாங்க. இன்னைக்கு நிறைய திட்டங்கள் மூலமாக திமுகவுக்கு மாறி இருக்கு. ராமநாதபுரத்தில் அதிமுக அவுட் ஆகுதுங்க. கடந்த 2021 அதிமுகவோட கோட்டைங்க. அங்க உள்ள மறவர் சமூகம் சரி, முஸ்லீமும் சரி அந்த அளவுக்கு ஓட்டு போடுவாங்க. அன்வர் ராஜா திமுகவுக்கு வந்திருக்காரு. கொஞ்சம் கொஞ்சமா திமுக வந்து அதிமுக வந்து காலி ஆகிட்டு இருக்கு இல்லையா? அதை நம்பிக்கை போய்கிட்டு இருக்கு இல்லைங்களா? எம்ஜிஆர் ஜெயலலிதா ரெட்டலை 3 தானங்க அதிமுக. ரெட்டலை மட்டும் தான் அங்க இருக்கு. எம்ஜிஆர் ஜெயலலிதா அங்க இல்லையே, அண்ணா இல்லையே. அங்க முழுக்க அமித்ஷாவும் மோடி அந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தமிழ்நாட்டுக்கு ஓட்டு போட்ட அதிமுக தொண்டர்கள் யாரும் இந்துத்துவ மைண்ட் செட் உடையவங்க கிடையாதுங்க. அவங்க எம்ஜிஆர் படத்தில் உள்ள கம்யூனிஸ்ட் கருத்துக்களை கேட்டு ஈர்த்தவன், ஏழைகளுக்கான ஒரு தலைவன் நினைச்சவன். இன்னும் சொல்லப்போனா எம்ஜிஆருடன் இருந்த தொண்டர்களை வெறுமனே விசிலடிச்சான் குஞ்சான் மட்டும் நம்ம சொல்லிட முடியாது. நாவலர் இருந்தார், கே.ஏ. மதியழகன் இருந்தார், கே.ஏ. மதியழகன் ராஜாராம் இருந்தார், சபாநாயகராக இருந்தார். எல்லாருமே பெரியாரிஸ்டுகள். கே.ஏ. மதியழகன் பெரியாரிஸ்ட். மாதவன் கூட வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பாவு சண்முகம் வந்தார். பாவு சண்முகம், நீங்க பாவு சண்முகம் தான் எம்ஜிஆர் விலகிறதுக்கெல்லாம் காரணம்லாம் சொல்லுவாங்க. பாவு சண்முகம் வந்துட்டாரு. கே.ஏ. கிருஷ்ணசாமி அவர் தான் வந்து துரோகி கொடுத்த பட்டம் வேணாம். இப்போ வந்து அதிமுக டைலூட் ஆயிடும் பாஜகவுக்குள்ள. ஆக கூடாது. டைலூட் ஆயிருங்கிற வார்த்தையை நான் சொல்ல மாட்டேன். இல்ல ஆகுமா? ஆகணும்னு திட்டம் ஆகணுங்கிறது பாஜகவோட திட்டம். அந்த இன்னைக்கு உத்தவ் தாக்கரே தான் கட்சி. சிவசேனாலே உத்தவ் தாக்கரே தான் இன்னைக்கு சிண்டேவை வந்து முதலமைச்சராகவும். இல்ல எனக்கு அதுதான் கேட்கிறேன். இப்போ அங்க கேட்க வேண்டியது அதுதான். இப்போ ஏக்நாத் ஷிண்டே வெர்சஸ் உத்தவ் தாக்கரேன்னு ஸ்பிளிட் பண்ணாங்க, உடைச்சாங்க. ஆனா இங்க உடைக்கிறதுக்கான சூழல் இல்லை அப்படின்றப்போ இப்போ உடைக்கணும்னு நினைச்சவங்க எல்லாம் தோற்று போய் தான் நிக்கிறாங்க. அது சசிகலாவாகட்டும் அல்லது வந்து ஓபிஎஸ் ஆகட்டும், செங்கோட்டையன் ஆகட்டும், அடுத்து வேற யார் வந்தாலும் அவங்க ஒரு தனி அணியா மாறி காணாம போயிடுறாங்க. மோடி கிட்டே தானங்க இருக்கிறாங்க. எங்க உடைக்கணும்னா மோடி கிட்ட அப்படி கட்சியை அடக வச்சிருக்கியே, ஒரு இந்துத்துவ கட்சியை திராவிடத்தை அடகு வச்சுட்டியேன்னு கேட்டாரா செங்கோட்டையன்? அப்படி எதுவும் கேட்டாரா? கேட்கலையே. செங்கோட்டையன் ஒரு இபிஎஸ்க்கு எதிராக பேசணும்னே இயல்பா திராவிட இபிஎஸ் தானே பலம் பெறாரு. தன்னை எதிர்த்து நின்று யாருமே இன்னைக்கு அரசியல்ல இல்ல, எல்லாம் காணாம போறாங்கன்றது இபிஎஸ்க்கு அப்படிலாம் சொல்ல முடியாது. அவரை எதிர்த்துனவங்க யாருமே காணாம போகல. அவர் முதல்ல ஒன்றும் நிலையால இல்ல. ஒரு சட்ட ரீதியா ஜெயிக்கல இல்ல யாருமே. சட்ட ரீதியாவோ அல்லது மக்கள் ரீதியாவோ சட்ட ரீதியா தான் மோடி பக்கத்துல தானங்க ஜெயிக்கிறாங்க. எங்க முழுக்க அவங்க கைவசம் தானங்க இருக்கு எல்லாமே. செயற்குழுவும் பொதுக்குழுவும் தீர்மானிச்சு தான் எடப்பாடி இருக்காரு. தொண்டர்கள் தீர்மானிச்சு இல்ல. ஜெயலலிதாவும் எம்ஜிஆரும் தொண்டர்களால் வெற்றி பெற்றவங்க.
இன்னைக்கு வரையும் அவர் முதலமைச்சரை முன்னிறுத்தி அவரால் வெற்றி பெற முடியலையே. சசிகலா அம்மையார் தானே முதலமைச்சர் ஆனார் அவரு. இப்போ ஸ்டாலின் வந்து கலைஞர் மகனுங்கனால முதலமைச்சர் ஆகல, மக்கள்கிட்ட நான் தான் சிஎம் கேண்டிடேட் சொல்லி ஆனார். ஜெயலலிதா அம்மையார் அப்படிதான், எம்ஜிஆர் அப்படிதான். இவர் வந்து மக்கள்கிட்ட நாத்த முதலமைச்சர்னு சொல்லி அவரால் இது வரைக்கும் ஜெயிக்க வெற்றி பெற முடியலையே. தொடர்ச்சியான தோல்வி தானே. அவங்க சசிகலா அம்மையார், ஜெயலலிதா அம்மையார் ஜெயிச்சிருந்தாங்க, அந்த இடத்துல இவர் வந்துட்டாரு, அதை கொடுத்தது சசிகலா அம்மையார். இதுதானே நடந்தது. பேசலாம். அப்ப அப்படி இருக்கும்போது வந்து இவர் எப்படி வெற்றி பெற்று கொண்டு இருக்கிறார், எதிர்த்தவங்க காணாம போயிட்டு இருக்காங்களா எப்படி சொல்ல முடியும்? எனக்கு என்ன சட்ட ரீதியிலான எல்லா போராட்டங்களையும் பொதுச் செயலாளர் தேர்வு செல்லாது அப்படின்றப்போ இபிஎஸ் தான் இன்னைக்கு வரை வந்து நின்றுட்டு இருக்கிறாரு. ஒரு பெரிய மாநாட்டை இபிஎஸ் கூட்டுற மாதிரி டிடிவி தினகரனோ சசிகலாவோ ஓபிஎஸ்ஓ செங்கோட்டையினால கூட முடியாத ஒரு இடம் இருக்கு இல்லையா, மக்கள் செல்வாக்குன்றது அந்த இடத்துல தான் ஒரு பெரிய மாநாடு போடுறது. இல்லை, மக்கள் செல்வாக்குங்கலாம் இதை வச்சுலாம் நீங்கள் சொல்ல முடியாது. இதுவரை மக்கள் செல்வாக்கு நிரூபிக்கிற மாதிரி எதுவுமே நடந்ததில்லை. பாரதிய ஜனதாவோட இப்போ ஒரு பிரச்சாரம் போயிட்டு இருக்கிறார் இல்லையா, அப்படி ஒரு பிரச்சாரத்தை கூட ஓபிஎஸ் செய்ய செய்ய முடியல. இல்லைங்க, அவங்க எப்படிங்க செய்ய முடியும்? அவங்க கையில் அமைப்பு இருக்கா, கட்டமைப்பு இருக்கா? எதுவுமே இல்லையே. அவங்க கட்சிக்குள்ள இருந்து ஒதுங்கி தானே இருக்கிறாங்க. அவங்க எப்படி இவ்வளவு பெரிய விஷயத்த பண்ண முடியும்? நான் அதை தான் மீண்டும் மீண்டும் சொல்றேன். இவர்கள் எடப்பாடி எதிர்ப்பாளர்களாக மட்டும் இல்லாமல் டெல்லி எதிர்ப்பாளர்களாக, பாஜக எதிர்ப்பாளர்களாக மாறினாங்கன்னா இவங்க வெற்றி கொஞ்சம் தள்ளி போனா கூட கட்சி காப்பாற்றப்படும். இப்போ ஜெயலலிதா அம்மையாருடைய நேமே என்னங்க, டெல்லியை எதிர்த்தாங்கிறதானுங்க. எம்ஜிஆர் கூட பல மடங்கு வீரியமா டெல்லி எதிர்த்தாங்க. வாஜ்பாயை 13 மாசம் தூங்கவே விடாம இன்னைக்கு நைட்டு நான் நிம்மதியா தூங்குவேன், ஒரு வழியா என் ஆட்சியை கவுத்துட்டேன்னு கெஞ்சினவர் வாஜ்பாய், பாரதிய ஜனதாவினுடைய பிரதமர். 13 மாசம் நான் நிம்மதியா தூங்கல, என்னை இன்னைக்கு நைட்டு தான் தூங்க போறேன், தூக்கி அடிச்சுட்டு போனாங்க. அதுதான் ஜெயலலிதா அம்மையார். அந்த வரலாறு அதிமுக உண்டு. டெல்லியை எதிர்த்தாங்க. ஏன்னாங்க இந்த கூட்டம், அந்த மக்கள் வளர்ச்சி திட்ட கூட்டத்துல தமிழ்நாட்டுக்கு அதிக நேரம் கொடுக்கலன்னு பெல் அடிச்சிட்டாங்கன்னு சொல்லி தூக்கி அடிச்சுட்டு அப்படி ஒரு வெளிநடப்பு இதுவரை யாருமே பண்ணதில்லை இன்னைக்கு வரைக்கும். அதை பண்ணவங்க நீ வந்து எனக்கு கொடுக்க மாட்டேங்கிற மன்மோகன் சிங்னு. ஈழ பிரச்சனை கடைசி காலத்துல ஜெயலலிதா அம்மையாருடைய அடையாளமாக மாறியது. அவருக்கு ஏன் செல்வாக்கு கொடுக்குதுன்னா டெல்லியை எதிர்த்தார்கள். அது ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து எம்ஜிஆர் திமுக இருந்து டெல்லியை எதிர்த்தாரு, கலைஞர் அண்ணா டெல்லியை எதிர்த்தாங்க, காங்கிரஸை எதிர்த்தாங்க. அதனால தான் அவங்க மக்களிடம் வெற்றி பெற்றுட்டே இருந்தாங்க. டெல்லி எதிர்ப்புங்கிறது திராவிட இயக்கத்தின் அடிநாதம், அது மதிமுக உட்பட. இவங்க டெல்லிட்ட சரண்டர் ஆவதையே தன்னுடைய அடையாளமாக கொண்டுகிட்டு இருந்தாங்கன்னா அது எப்படி அப்புறம் திராவிட கட்சி எழுச்சி பெறும்? பேசலாம்.